அன்பானவர்களே, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் ஆண்டவரோட பிரியம். ஆனால் உங்களுக்குள்ள சின்ன வருத்தம் இருக்கு இல்லைங்களா? வாழ்க்கையே வறட்சியாக இருக்கா? என்ன பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? வறுமை இருக்கா? பணப்பற்றாக்குறை இருக்கா? வீட்டில் ஒரு வறுமை குறைபாடு இருக்குதுங்களா? இங்கே பாருங்களேன், எவ்வளோ அருமையாக தண்ணி ஓடுது. இந்த தண்ணீர் ஏதோ ஒரு ஆறுலேருந்து அணைக்கட்டிலேருந்து இந்த கால்வாய் வழியாக ஓடி அநேக விவசாயிகளுக்கு தண்ணி போய் சேருது. இந்த தண்ணி அது ஓடி வர்றதுக்கான வாய்க்கால், இதெல்லாம் சிருஷ்டித்தவர் யாரு? கர்த்தர் இல்லையா? அந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்ல போறாரு. வறண்டிருக்கிற, வறட்சியா இருக்கிற, செழிப்பே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ற உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களை நோக்கி வரப்போகுது. தயாராகிறீங்களா வார்த்தையை பெற்றுக்கொள்ள? உங்களோட வேத புஸ்தகத்தை எடுங்க சகோதர சகோதரிகளை, எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சியான பகுதி. இந்த நேரமும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலான காலநிலை, மழையே இல்லை. ஆனால் பகல் நேரத்தில் வெயில் நல்ல உச்சபட்சமாக இருக்குது. ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே வர முடியலை. சுற்றி பார்த்தீங்கன்னா புற்கள் செடிகள் எல்லாமே காஞ்ச நிலையில் இருக்குது. ஆனாலும் இந்த வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு இதற்கு முன்பாக நின்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் வனாந்திரத்திலே வழியையும். அப்போது நமக்கு வனாந்திரத்தில் ஒரு வழி தேவைப்படுது. நம்மளோட வாழ்க்கையில் அடுத்து என்ன முடிவெடுக்கிறது? வனாந்திரம் மாதிரியா சுற்றி சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், என்ன பண்ணுறது என்னென்ன திகையாத, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், எல்லா பக்கமுமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த பக்கம் திரும்பினாலுமே வறட்சி, அப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த வறட்சியில ஒரு வழி ஒன்று தேவைப்படுது, கரெக்டா? அப்படி ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கால்வாயில தண்ணி ஓடி வருது. ஓடி வர்றதுக்கு ஒரு வழி இருக்கிறதுனால தானே ஓடி வருது இல்லையா? இந்த தண்ணீர் ஏதோ ஒரு விவசாயிக்கு, எங்கேயோ இருக்கிற மக்களுக்கு குடி தண்ணீரா தேவைப்படக்கூடிய ஒரு தண்ணீர், சரிங்களா? அவங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனாலயே இங்க ஒரு வாய்க்கால் ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. பார்த்தீங்களா? இந்த தண்ணி போறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க செழிப்பான பாதைகள் அடைகிறதுக்கு ஆண்டவர் வழியை உண்டு பண்ண மாட்டாரா? நீங்க அதனால விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசிங்க, அவரோட வார்த்தையை விசுவாசிங்க. அவர் சொல்கிறார், நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் அப்படின்னு. வனாந்திரமா தெரிகிற உங்களோட வாழ்க்கையில ஒரு புது வழியை ஆண்டவர் உண்டாக்க போறார். அப்படியே மீதியான வசனத்தை வாசிங்களேன். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளினா பொட்டல் காடுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். பொட்டல் காடுன்னு சொல்லுவோம்ல, தண்ணியே இல்லாத இடம். அந்த மாதிரியான தண்ணீரே இல்லாத, தண்ணீர் வரும்னு சொல்லி அறிகுறியே தெரியாத இடங்கள், பாலை நிலங்கள், அங்க கூட ஆறுகளை உண்டாக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார், சரிங்களா? அப்போ அவாந்தர வெளில ஆறுகள்னா ஒரு தேவை. இந்த காஞ்சி போன செடிகளுக்கு தண்ணீர் தேவை இல்லைங்களா? அது விவசாய நிலங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அநேக பயிர்கள் இந்த தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்களும் சில தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, அதை பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்றார், உங்கள் வழிகளை நான் திறக்க போகிறேன், புது வழிகளை வனாந்திரத்தில் உண்டு பண்ண போறேன், உங்களுக்காக அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட பண்ண போறேன், உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். விசுவாசித்து ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன். இந்த வசனத்தை நானும் ஏத்துக்கிறேன், நீங்களும் ஏத்துக்கோங்க. இதே மாதிரியா ஒரு வறட்சியான வனாந்தரமான சூழ்நிலையில ஒரு பெண்மணி இந்த வேத வசனத்துல கடந்து போறாங்க. நாம படிக்கலாங்களா? ஆதியாகமம்ல ஆகார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், அடிமை பெண். அந்த அடிமை பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்துல தன் மகன் இஸ்மவேலை தூக்கி கொண்டு எங்கே செல்வதுன்னு தெரியாம அனாதையாய் வனாந்திரத்துல நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி நடந்து போய் கொண்டிருக்கும் போது நம்ம படிப்போம். 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு துருத்தியில தண்ணீரோட அனுப்பப்படுறாங்க. ஒரு துருத்தினா ஒரு சின்ன வாட்டர் கேன் வச்சுக்கலாமே, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு வாட்டர் கேன் தண்ணீரோட, ஒரு கேன் தண்ணீரோட, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீரோட அவங்க வனாந்திரத்துல கடந்து வர்றாங்க. அந்த தண்ணீர் காலி ஆயிட்டு.
போற வழியில வெயில்ல தாகம் எடுக்குது, பஞ்சம், பட்டினி, ஆதரவு இல்லை. அப்போ இவங்க ஒரு இடத்துல பிள்ளைய போட்டுட்டு அம்பு பாயும் அந்த தூரத்துல போய் உட்கார்ந்து இவங்க ஓன்னு சத்தமிட்டு தன்னோட நிலைமையை நினைச்சு அழுறாங்க. இப்பவும் நீங்க உங்களோட அறை கதவுகளை பூட்டி கொண்டு உங்களோட வனாந்தரமான வாழ்க்கையை நினைச்சு அழுகிறீங்க இல்லைங்களா? உங்களோட கண்ணீரை இயேசு கண்டார். உங்களோட அழுகையின் சத்தத்தை இயேசு கேட்டிருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு. இன்னைக்கும் உங்களை இயேசு கூப்பிடுறாரு. உங்களோட அழுகையின் சத்தத்தை கேட்டுட்டாரு. உங்களை நோக்கி, மகனே, மகளே, ஏன் அழுகிற? நான் இல்லையா உனக்கு? என்னை நோக்கி நீ அழு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அழுகிறோம் எல்லாருமே, கூக்குரல் இடுறோம். ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி விடுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. ஆகார் அன்னைக்கு கண்ணீர் விட்டாங்க, அவங்களோட கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைச்சது. தேவன் அன்னைக்கு கேட்டார் இல்லையா? பாத்தீங்களா? தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரோட சத்தத்தை மாத்திரமல்ல, பிள்ளை இருக்கிற இடத்துல, இஸ்மவேல் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளையோட பசியின் சத்தத்தையும் அந்த பிள்ளையுடைய குமுறலின் சத்தத்தையும் ஆண்டவர் அன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தை எடுங்க, வாசிப்போமா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கு. வனாந்திரமா இருளான சூழ்நிலை இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. நம்ம கண்களுக்கு சரியான வழி அகப்படலை இல்லைங்களா? இப்போ நம்மளோட கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் ஆகாரோட கண்களை திறந்தார். இந்த மாதிரி பக்கத்துல 2 அடி தூரத்துல தான் அந்த நீரூற்று இருந்திருக்கணும், தண்ணீரை துறவு இருந்திருக்கணும் இல்லைங்களா? அந்த தண்ணீர் துறவு ஆகாரோட கண்கள்ல படாம இருந்திருக்கு. ஆகார் ஒரு ஓரமா பிள்ளைய போட்டுட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த தூரத்துலதான் அந்த தண்ணீர் துறவு இருந்திருக்கணும். இன்னைக்கும் உங்களுக்கு பக்கத்துல தான் இயேசு இருக்கிறார். இயேசுவோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அவர் ஜீவ தண்ணீர். அவர் ஜீவ தண்ணீர். அவரால் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும், உங்களோட ஆத்துமாக்களை திருப்தியாக்க முடியும் இல்லைங்களா? இப்போ பக்கத்துல தான் இயேசு இருக்கார். இந்த மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற பக்கத்துல தான் இருக்கார். எனக்கு இப்போ தாகமா இருக்கு, என்னால இங்க ஒரு கை எடுத்து மோண்டு குடிச்சுக்க முடியும் இல்லைங்களா? நாம இப்போ நம்மளோட கண்களை திறப்போம். நீங்க தனிமையில அழுகிறீங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அவர் வனாந்திர வெளியிலே வழியை உண்டாக்குவார். அவாந்திர வெளியிலே உங்களுக்காக உங்களுடைய கண்ணீரை பார்த்து உம்முடைய சத்தத்தை கேட்டு, உம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் ஆறுகளை உண்டாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்படியான வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் உங்களோட வாழ்க்கையிலையும் செழிப்பை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறாரு. நீங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அருகாமையில தான் இருக்காரு இல்லையா? இயேசுவை நோக்கி, இயேசுவே, நீங்க எனக்கு அருகில தான் இருக்கிறீங்க, அருகாமையில தான் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வழியை வாய்க்க பண்ண நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. என்னோட வனாந்திரமான வாழ்க்கைய நீங்க ஆறுகளா மாத்த, தண்ணீர் தடாகமா மாத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நீங்க செழிப்பை தரப்போகிறதற்காய் நன்றி. என்னோட கண்ணீரை நீங்க கேட்டதற்காய் நன்றி, பதில் தந்ததற்காய் நன்றி. நான் உங்களை முழுவதுமா விசுவாசிக்கிறேன். என் கண்ணீரை நான் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். நீர் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆகாரின் கண்ணீரை கண்டு அவள் வாழ்க்கையை மாற்றினீர் ஆண்டவரே. நீர் என்னுடைய கண்ணீரையும் கண்டுவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.